ஹலோ சரஸ்வதி, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் என்விஷன் மைண்ட் ஸ்டூடியோவும் கிராஃபோதெரப்பி பற்றியும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ நம்ம இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேம். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே மேம். சொல்லு. ஹேண்ட் ரைட்டிங் அனலிஸ்ட்னா என்ன மேம்? ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னா நம்மளுடைய கையெழுத்தை வச்சு அதில் இருக்கிற ஸ்ட்ரோக்ஸை வச்சு ஒருத்தருடைய குணநலன்கள், அதாவது பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸு, அதை தவிர இன்னும் நிறைய விஷயங்களை ஒருத்தரை பற்றி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஸோ ஒருத்தருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து பிளானட்ஸை வச்சு பண்ணுறது, அது மாறவே மாறாது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கிறது என்னென்னா நம்மளுடைய மன ஓட்டம், நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனசில் வந்து எமோஷன்ஸ், நம்ம தாட் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் நம்ம தினம் மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் எந்திருக்கும் போதுலேருந்தே ஒரு மூடில் இருக்க மாட்டோம். நம்ம ஒரு மூடில் இருப்போம், ஒவ்வொரு டே ஒரு மாதிரி கழியும். எவ்ரி டே நம்மளுடைய மைண்ட் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த மூட்ஸ், அந்த எஃபெக்ட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதக்கூடிய எழுத்தில் இருக்கிற வளைவு, நெளிவு, சுழிவு, அழுத்தம், புள்ளி, அதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய சரியாக போடுறோமா தப்பாக போடுறோமா, மேலே போகிறது கீழே போகிறது, இப்படி நிறைய விஷயங்களை வச்சு ஒருத்தருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியும் சொல்லலாம். ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி இன் த சென்ஸ் குழந்தைலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இப்போது கரண்ட்டாக அவங்க லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய பேசிக் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸு அதில் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் அஸ்ட்ராலஜி மாதிரி. அஸ்ட்ராலஜிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அஸ்ட்ராலஜி மாதிரி கிடையாது இது. இது வந்து கரண்ட் ஸ்டேட். இன்றைக்கி அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வச்சு இப்போ கரண்ட் ஸ்டேட்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவங்கள பற்றி அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஒரு வேளை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருந்து ப்ரொடக்டிவாக ஆக்கி நிறையா சாதிச்சுட்டு இருக்கலாம். அப்போ இப்போ அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கிறது தான் தெரியும், அவங்க அப்போ ப்ரொகாஸ்டினேட் பண்ணதெல்லாம் தெரியாது. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட 300 விதமான ட்ரெய்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது. திங்கிங் பேட்டர்னுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தருடைய மூளையும் ஒரு மாதிரி திங்க் பண்ணும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், சில பேர் டக்குன்னு டெசிஷன் எடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறதுக்குள்ளே புரிஞ்சுட்டு உடனே டபக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க, ஓகே சரி அப்படின்றவாங்க. இன்னொரு சில பேர் இருங்க நான் யோசிச்சு சொல்கிறேன், நான் கேட்டு சொல்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது ரெண்டும் வந்து இதில் ரைட்டு தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது அவங்களுடைய பிரெயினில் எப்படி முதல்லேருந்து அவங்க சிஸ்டமேட்டிக்காக எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்க பிரெயின் வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த திங்கிங் பேட்டர்ன். ஸோ ஒரு விதமான கியூமுலேட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது இப்போது இந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொன்னான்னா அவங்களுக்கு வந்து நிறைய வாஷிங் மிஷினில் நிறைய கடையில் போய் டெமோ பார்த்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் வாங்குவாங்க. அது வந்து கியூமுலேட்டிவ் டைப் ஆஃப் திங்கிங் பர்சன்னு பேர். காம்ப்ரிஹென்சிவ் டைப் ஆஃப் திங்கிங் பர்சன் அப்படின்னா இங்கே கேட்டது அங்கே கேட்டது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போன உடனே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே இவ்வளோ விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் நேரடியாக இதை போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா வாங்கினோமா வந்தோமான்னு இருப்பாங்க. இதை தாண்டி அனாலிட்டிக்கல் திங்கர்னு ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா எதில் 10 பைசா லாபம், எதில் 10 பைசா நஷ்டம், எதில் டைம் ஜாஸ்தி, எதில் டைம் குறைச்சல், எல்லாமே கம்பேரிசன், லைக் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எப்போ பார்த்தாலும் பார்த்து தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் அதில் டெசிஷன் எடுப்பாங்க, இல்லைனா அங்கே டெசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ 2-3 பேர் இருக்கோம் ஒரு வீட்டில், ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் ஆஃப் திங்கிங் பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி இருக்கீங்க, நான் இருக்கிற மாதிரி இல்லை, ஏன் டிலே பண்ணுறீங்க, ஏன் இப்படி இன்ஸ்டண்ட்டாக டெசிஷன் எடுக்கிறீங்க, நீ இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் ஆர் கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த கிளாஷ் ஆர் கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணுவோம், இவங்க இப்படி இருக்காங்க அதனால் நஷ்டமாயிடுச்சு, இப்படி இருக்கக்கூடாது, நான் இருக்கிறது தான் சரி
அவங்க இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி நம்மளுடைய பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த மாதிரியான திங்கிங் பேட்டர்ன் வந்து உட்காரும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸரும் அதோடைய ப்ராசஸிங் சிஸ்டமை பொறுத்து தான் என்ன மாதிரி திங்கர் அப்படின்றத பார்ப்பாங்க. சில பேர் ட்ரீமராக இருப்பாங்க, சில பேர் இமேஜினேஷன் நிறைய இருக்கும், சில பேர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பர்சனோட ஹேண்ட் ரைட்டிங் எடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்களுடைய வீட்லேயே ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னல் அவங்க வீட்லேயே ஆகட்டும் இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேஸ்லேயே ஆகட்டும் அந்த பர்டிகுலர் திங்கிங் பேட்டர்ன் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா பெஸ்ட்டு விட்டுடலாம். அது யூஸ்ஃபுல்லாக இல்லை, அந்த திங்கிங் பேட்டர்ன் மாறாமல் இருக்கிறனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆஃபீஸில் இருக்கட்டும், ஒரு டீமில் இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸு, ஃப்ரெண்ட்ஸு, எல்லா இடத்துலையும் அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் மெர்ஜ் ஆகலை, மேட்ச் ஆகலை அப்படின்னா அவங்கள ஒரு ஆட் மேன் அவுட் ஆக்கிடுவாங்க. ஏதாவது மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருப்பாங்க, குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், லோ செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மற்ற எல்லா ஏரியா ஆஃப் லைஃப்லேயும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் பார்க்கும்போது அதை சேஞ்ச் பண்ணி அவங்கள எழுத வைக்கும்போது பழைய திங்கிங் பேட்டர்ன் போகாது. ஆனால் புது மாதிரியான திங்கிங் பேட்டர்னை அவங்க பிரெயின் ஓப்பன் பண்ணும், நியூரல் நெட்வொர்க் உள்ளே ஓப்பன் பண்ணி அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது எல்லா இடத்துலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது திங்கிங் பேட்டர்ன். அது மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க் அண்ட் பிளண்ட்டாக இருப்பாங்க, அதாவது நேர உண்மையை சொல்கிறவங்க, ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க. அதை மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம சொல்லும்போது தனிமை விரும்பியாக இருப்பாங்க சிலர் வந்து ட்ராவல் ஃப்ரீக்காக இருப்பாங்க, சில பேர் வந்து நிறைய பேரோட பேசணும் பழகணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்கும்போது இந்த நாளில் கிளாஷஸ் வரும். ஒருத்தர் வெளில போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒருத்தர் போக முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க லோன்லினஸை விரும்புவாங்க, அவங்க பீப்புள் பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த கிளாஷஸ்லாம் வரும்போது நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் காமிச்சு கொடுத்துரும் இவங்களோட பேட்டர்ன். ஸோ இவங்க பேட்டர்ன் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களோட பிரெயினில் அந்த ஃபார்முலா இல்லை. அந்த ஃபார்முலா இருந்தால் தான் அவங்களால அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா இல்லைன்னா அவங்களால அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிராஃபோ தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி மோடாலிட்டியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இல்லாத குணத்தை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் இருக்கிற குணத்தை சப்சைடு பண்ணுறதுக்கும், ஸோ தட் 2 குணத்தையும் அவங்க எந்த தேவையான இடத்துல மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரியும் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இருக்குது. நிறைய இடத்துல வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. சம்டைம்ஸ் இப்போ அடிக்கடி இரிட்டேஷன் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அதே மாதிரி வந்து செலக்டிவ் லிசனர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது காது கொடுத்து எதையும் கேட்க முடியாது, அவங்களால கேட்கவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நிறைய மிஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போகும், எல்லோரும் மறந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்க முடியாமல் திண்டாடுவாங்க, இல்லாட்டி முக்கியமான விஷயத்தை விட்டுருவாங்க, அதனால அவங்களுக்கு ப்ரமோஷன் போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த செலக்டிவ் லிசனருங்கிறதுக்கு உண்டான ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரோக்கை, ஒரு ஆல்ஃபபெட்டை ரிப்பீட்டடாக அவங்கள எழுத வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி ஃபியர்ஸ் அண்ட் டிஃபென்சஸ்ன்னு இருக்குது. ஃபியர்ஸ் அண்ட் டிஃபென்சஸ் என்னென்னா நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மளாக டெவலப் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஸ்டபன்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சர்காஸ்டிக் பிஹேவியர், இதெல்லாம் வந்து நம்மளே அறியாமல் நமக்குள்ளே இருக்கும். நமக்கு நிறைய இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிடிவாதம் இருக்கும், ஆனால் விட மாட்டோம். அந்த பிடிவாதத்தை விடாததுனால நம்ம நிறைய விஷயத்த லூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்மளையே அறியாமல் ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்போம். நம்ம ஒரு ஜோக் மாதிரி அடிப்போம், எல்லோரும் ஹர்ட் ஆகி அந்த இடத்துல இருந்த ஜாலியே போய் எல்லோரும் ஒரு பிரச்சனையாக ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. ரெண்டாவது, கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை ரிவர்ஸும் பண்ணலாம், சொல்யூஷனும். ஆமாம், அதை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நம்ம நார்மல்சிக்கு கொண்டு வந்து, நார்மல்சிக்குன்னா பழசு நம்ம மனுஷங்களை மாற்றுறது கிடையாது. இப்போ எனக்கு டென்னிஸ் தெரியும், கிரிக்கெட் தெரியாது அப்படின்னா கிரிக்கெட் சொல்லி கொடுத்தோன்னா என்ன செய்வாங்க, டென்னிஸும் ஆடுவாங்க, கிரிக்கெட்டும் ஆடுவாங்க.
டென்னிஸ் கிரவுண்டில் இருக்கும்போது டென்னிஸ் ஆடுவாங்க, கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கும்போது கிரிக்கெட் ஆடுவாங்க. இப்போ ஹாக்கியும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா டென்னிஸ் கிரவுண்டில் டென்னிஸ் ஆடுவாங்க, கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுவாங்க, ஹாக்கி கிரவுண்டில் ஹாக்கி ஆடுவாங்க. இப்போ வாலிபால் சொல்லி கொடுத்தோம்னா 4 கிரவுண்டில் எந்த கிரவுண்டில் இருந்தாலும் அந்த கேமை விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த கிராஃபோதெரப்பி என்ன செய்யும்னா விரிவடை வைக்கும் பிரெயினை. எப்படின்னா ஒவ்வொரு புது ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம பிரெயினை ஓப்பன் அப் பண்ணி விட்டு நம்ம வந்து அந்த புது ஸ்கில்லை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட இருக்கிறதோட ஆப்போசிட் ஸ்கில்லை நம்ம யூஸ்வலாக கற்றுக்கிறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். யூஸ்வலாக பிடிவாதமாக இருக்கிறவங்க பிடிவாதம் இல்லாத விட்டு கொடுக்குற தன்மையை எப்படி கற்றுப்பாங்க? வராது சட்டுன்னு. ஸோ இப்போ இந்த கிராஃபோதெரப்பி எழுதும்போது எங்கே பிடிவாதம் பிடிக்கணுமோ அங்கே பிடிப்பாங்க, எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுப்பாங்க. இந்த சர்க்காசமாக இருக்கும்போது சர்க்காஸ்டிக் கமெண்ட் அடிக்காமல் பொலைட்டாக அவங்களுக்கு அதை வந்து சொல்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃபோதெரப்பி வந்து என்னெல்லாம் ட்ரைட்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். என்னெல்லாம் ட்ரைட்ஸு நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் வந்து ரீவயர் பண்ணிவிடும். இது ரீவயரிங் த சப்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அமேசிங் சயின்ஸ், இப்போ புதுசாக இவால்வ் ஆகிற சயின்ஸு. ஸோ இது வந்து பயங்கர ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப பிரெயினை யூஸ் பண்ணி பெருசாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷன் பண்ணு அப்படின்னா உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணவா முடியுதையாக இருக்கும்? கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே ஏதோ யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கிராஃபோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு எல்கேஜி குழந்த மாதிரி மேலே இருக்கிற ஒரு லெட்டரை கீழே அப்படியே பார்த்து காப்பி பண்ண வேண்டியது. காப்பி பண்ணும்போது லைன் மாறாமல் ஸ்பேஸ் மாறாமல் அதே மாதிரி எழுதிட்டே வரணும், அவ்வளோதான் வேலை. ஆனால் இது எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயின்குள்ளே சேஞ்சஸ் நடக்குது. எப்படி இந்த ஒரு லெட்டர் எழுதும்போது சேஞ்சஸ் நடக்குது, அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் சொல்கிற ஆல்ஃபபெட்டை எழுதினா பிரெயினில் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குல்ல, எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்னு கேள்வி. இந்த ஒரு லெட்டரை வச்சு பக்கத்தில் வந்து கேளுங்க, ஏன்னா இந்த இதில் கேட்காது சொல்ல. ஒரு லெட்டரை வச்சு எப்படி சேஞ்ச் ஆகும், ஒரு பிரெயினோட ஆக்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும், உங்களோட எப்படி கேரக்டர் எல்லாம் மாறும்? ஒரு லெட்டர் எழுதினா எப்படி வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்மளுடைய பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷன், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. இதை வெளியில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பிரெயின் இருக்குது, அது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது. இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுவீங்க? ஒன்று பேச்சால் இது பண்ணுவோம், இல்லைன்னா இது பண்ணுவோம், ஃபேஸில் ரியாக்ஷன் காமிப்போம், ஏதாவது ஒரு ஆக்ஷனில் காமிப்போம். சரி, ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டுறீங்க, பேசுகிறீங்க. அதை தவிர பேச முடியாது, உங்களால் ஃபேஷியல் ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்வீங்க? எழுதி காமிக்கலாம். ஸோ அப்போ பிரெயினில் தோன்ற எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வரத்துக்கு எக்ஸ்பிரஷனுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வாய் வழியாக லாங்குவேஜ், 2வது கை வழியாக எழுதி காட்டுறதோ செய்கை காட்டுறதோ, ரெண்டுமே எக்ஸ்பிரஷன் தான். வாய் வழியாக நம்ம வந்து ஒரு சவுண்டில் சொல்கிறதாகட்டும் இல்லை லாங்குவேஜில் சொல்கிறதாகட்டும், அது ஒரு 2 வழி. இப்போ நம்ம வாய் வழியாக லாங்குவேஜில் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்துக்கு லாங்குவேஜில் வேர்ட்ஸே தெரியாது நமக்கு. இப்போ நம்ம ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம், நான் ஹாப்பி சொல்கிறேன், நீங்களும் ஹாப்பி சொல்கிறீங்க. நான் சொல்கிற ஹாப்பியும் நீங்கள் சொல்கிற ஹாப்பியும் சேமா தெரியாது. ஒருத்தரோட டிகிரி வேறு இருக்கும், ஒருத்தரோட ஹாப்பினஸோட ஃபீலிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நான் வந்து ஒரு பிக்சராக வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோடய ஹாப்பினஸை ஒரு பிக்சராக வரைகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னோடய பிக்சர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், என்னோடய பிக்சர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை வச்சு என்னோடய ஹாப்பினஸை ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் பிக்சரை எப்படி சின்னதாக வரைகிறாங்க, இல்லை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சிம்பிள்ஸு ஃபிகர்ஸு, அதை வச்சு அந்த ஹாப்பினஸோட டிகிரியை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரெயினில் தோன்ற எல்லா விஷயத்தையும் கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, அதனால தானே கலையெல்லாம் வடிக்கிறாங்க. மனசில் தோன்ற எமோஷன்ஸை வச்சு தான் உருவமாக வடிவமைக்கிறாங்க. கையால் பண்ணுற எல்லா கலையுமே வந்து நம்ம மனசுக்குள்ளே தோன்ற க்ரியேட்டிவிட்டியோட வடிகால்.